ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் கடம்பா ஃப்ரை எவ்வளோ சுலபமாக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி பிகினர்ஸ் கூட இந்த கடம்பா ஃப்ரையை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த கடம்பா ஃப்ரை செய்கிறதுக்காக இது போல் ஒரு மண் கடாயில் தான் செய்ய போகிறோம். இப்போ இந்த கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த சோம்பு பொரிஞ்சு வரணும். கொஞ்சம் நல்லா சூடாகி சோம்பு கலர் மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா இது போல் சவந்து வரணும். வெங்காயம் நல்லா பச்சை வாசனைலாம் நல்லா போயிட்டு சவந்து வர நேரத்துலேயே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் இது கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா சவந்து வரட்டும். நல்லா சவந்து வந்த உடனே இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு கடம்பா வாங்கி செய்ய போகிறேன். அதனால் நான் இந்த அளவுக்கு பொருட்கள் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்த உடனே இதில் 4 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனைலாம் நல்லா போயிட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே தனி மிளகாய் தூள் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துக்கிறேன். இது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே தனியாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். எங்கள் காரத்துக்கு ஏற்ப நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் காரம் கூடவோ குறைவோ சாப்பிட்றதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க மிளகாய் தூளை. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கலந்து விடும்போது இந்த மிளகாயோட நெடியெல்லாம் நல்லா குறைஞ்சி வர ஆரம்பிக்கும். இது போல் நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குதுல்ல, அப்போ தான் இந்த மிளகாய் நெடியெல்லாம் குறைஞ்சி வர ஆரம்பிக்கும். இந்த நேரம் நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த கடம்பாக்கு நம்ம எந்த அளவுக்கு கிரேவிக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கல் உப்பு சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குதுல, இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் கடம்பா வேக வச்சுருக்கேன். அந்த கடம்பாவை தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு நல்லா இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கடம்பாவை நல்லா வேக வச்சுட்டு தான் சேர்க்கணும். இது போல் நம்ம கட் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்துட்டு இப்போ நம்ம உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த நேரம் இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கரெக்டாக இருக்குன்னா அப்படியே விட்டுருங்க. ஏதாவது உப்பு காரம் குறைவாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா எல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் இதில் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடுறேன். இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போது ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதித்து இது அப்படியே வெந்து வரணும் நமக்கு. அப்போ தான் இந்த கடம்பாவோட இந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி இந்த கடம்பா ஃப்ரை நல்லா டேஸ்ட்டாக நமக்கு சவந்து வரும். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் இது நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து இந்த கடம்பாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். எவ்வளோ சுலபமான முறையில் இந்த கடம்பா ஃப்ரை நம்ம ரெடி பண்ணிட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் மெத்தடை பிகினர்ஸ் கூட ஃபாலோ பண்ணி செய்யலாம். ரொம்ப சுலபமான ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.